சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வருமான வரி சேமிப்பு மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் திட்டங்களில் மாதம் 2500 எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருகிறேன். தற்போது மத்திய பட்ஜெட் 2025-26 அறிவிக்கப்பட்டுள்ள புதிய வருமான வரி விதிப்பால் இனி இஎல்எஸ்எஸ் ஃபண்டுகளில் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எஸ்ஐபி முதலீட்டை நிறுத்தி விடலாமா? விமல் பிரகாஷம் சேலம்ல இருந்து கேட்டிருக்காரு. டாக்ஸ் ஆஸ்பெக்ட்லயே தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரியே தெரியுது. எக்ஸாக்ட்லி. சரி, இவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராபப்ளி இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ல பெருசா அந்த இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர்ல யாருமே பெருசா அந்த நாட்டம் காட்டுறதில்ல. மெயின் ரீசன் என்னன்னா, இப்ப 2 ரெஜிம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நியூ ரெஜிம் ஒன்று, ஓல்டு ரெஜிம் ஒன்று சொல்லிட்டு. நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதுல கொண்டே வர முடியாது உங்களால. என்பிஎஸ்ஸா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், இஎல்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர் எதுவுமே நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்லபடியா போயிட்டு இருக்கு. எனக்கு இது எனக்கு ஒரு கம்பல்ஷனை கொடுக்குது. லைக் வித்ராயல் நான் நினைச்சப்போ எடுக்க முடியாது. இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 3 இயர்ஸ் லாக்இன். அதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் அவருக்கு ஒரு 3 இயர்ஸ் லாக்இன் கொடுக்கும். இன்னவே இட் வில் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஃபார் ஹிம். ஏன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் ஒரு 3 வருஷம் லாக்இன் ஆகும்போது மார்க்கெட் சப்போஸ் ஹைல பிடிச்சாருன்னா கூட நல்ல கெயின்ஸோட வெளில வந்துருவார். 3 வருஷம் பீரியட்ல மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சைக்கிளிக்கல். ஸோ அடுத்த சைக்கிள் ரன் ஆகும்போது ஹி வில் மேக் சம் குட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். அப்படிங்கிறப்போ இது எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வைஸ் நல்லா கொடுக்குது. பிளஸ் எனக்குள்ள ஒரு டிசிப்ளினை கொடுக்குது. எனக்குள்ள அந்த பர்சீவரன்ஸ், நான் உடனே உடச்செடுக்காத மாதிரி எனக்கு இது ஒரு எல்ஐசிலாம் போடுறதுக்கு ரீசனே அதுதாங்க. ஆக்சுவலா எனக்கு அவங்க போடுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் 15 வருஷம் 20 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் சொல்லி. ஆனா எனக்குள்ள ஒரு ஹேபிட்டை கிரியேட் ஆகுது. எனக்கு டெம்ட் ஆகி நான் உடைக்க மாட்டேன். எல்ஐசியா இருந்தா எனக்கு உடைச்சா எனக்கு கட்டின பைசாவோட கம்மியா கிடைக்கும் அப்படிங்கறதுனாலே நிறைய பேர் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இவரோட சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் தான் நம்ம இங்க பார்க்கணும். எனக்கு இதனால ஒரு 3 வருஷம் ஹோல்டிங் கிடைக்குது அப்படின்னா 3ஆவது வருஷம் போறதுக்கு அங்கேயும் ஒரு 3 வருஷம் ஹோல்ட் ஆகுது. அப்போ அவ்வளவு சீக்கிரம் இஎல்எஸ்எஸ் எடுக்க மாட்டாங்க மக்கள் ஆக்சுவலா. அதனால இவரோட சைக்காலஜிக்கல் கம்ஃபர்ட் இஸ் வாட் வி நீட் டு சி அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். டாக்ஸ் சேவிங்க்கு அவருக்கு இது பெருசா ஹெல்ப் பண்ண போறதுல, ப்ரொவைடட் அவர் நியூ ரெஜிம்ல இருந்தாருன்னா. ஓல்டு ரெஜிம்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இஎல்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ்னா ஃபண்ட் மேனேஜர் கூட பெட்டரான கால் எடுப்பாருங்க இஎல்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா he knows for sure that this money is going to lie with him for the next 3 yearsங்கிறது தெரியும். அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு இந்த மணி என் கையில தான் இருக்க போதுங்கிறனால கிளீனா ஸ்பாட் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவார். எதனா இங்க 2 வருஷத்துல 3 வருஷத்துல க்ரோ ஆகுமோ அது எடுப்பார். அதே மாதிரி கேஷ்ல கம்மியா வச்சுட்டு, ஆர் கேஷ் சில டைம் மார்க்கெட் கீழே விழுதுன்னு தெரிஞ்சா கேஷ் நிறைய வச்சுட்டு he will invest in a deferred manner. ஸோ இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும்.